ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட அரசு பள்ளிகளின் நிலை கவலை அளிக்கும் வகையில் உள்ளது. அவற்றின் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை விடுமுறை முடிந்து வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என்கின்றனர் மாணவர்கள். பழுதடைந்து காணப்படும் கட்டடங்கள், இருக்கைகள், தண்ணீர் இல்லாத கழிப்பறைகள் என அடிப்படை தேவைகள் எதுவும் இல்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் அவர்கள். தரமான கல்வி கிடையாது, போதுமான பராமரிப்பு கிடையாது. ஏன்னா கல்வி பள்ளிக்கூடங்கள் நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளது. இந்த பள்ளிக்கூடங்களில் பராமரிப்பு கிடையாது. தனியார் பள்ளிக்கூடத்துக்கு நிகராக நமது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கிடையாது. அதனால் மக்கள் அந்த குழந்தைகளுக்கு விளையாட வேண்டிய ஒரு கிரவுண்டோ அதற்கான ஒரு வசதியோ செய்து கொடுக்கப்படவில்லை. தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி என அனைத்து பள்ளிகளிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் ஆசிரியர்களின் எண்ணிக்கையும் அரசு குறைத்துள்ளது. தனியார் பள்ளிகளில் கிடைக்கும் எந்த வசதியும் அரசு பள்ளிகளில் கிடைப்பதில்லை என குற்றம் சாட்டும் இவர்கள் பள்ளிகளில் விளையாட்டு மைதானங்கள் புதர்மண்டி காணப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். திருநெல்வேலி பகுதியை பொறுத்த மட்டும் ஏராளமான பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அதிகமான பிள்ளைகளுக்கு ஏற்ப ஆசிரியர்கள் என்பது நீண்ட காலமே இல்லாத குறையாக இருந்துட்டு இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஏழை மாணவர்களுடைய பெற்றோர்கள் ஏராளமானவர்கள் முன்வந்து தானாகவே பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு உயர்நிலைப் பள்ளியை பொறுத்த அளவில் கழிஞ்ச வருஷம் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி எழுதும்போது 100க்கு 100% வெற்றி பெற்றாங்க. இந்த வருஷம் அந்த மாதிரி வரல, கிட்டத்தட்ட ஒரு 80% வரை தான் பாஸ் ஆக முடிஞ்சிருக்கு. அது போதுமான ஆசிரியர் கிடையாது. ரெண்டாவது இவங்களுடைய அந்த ஒழுங்குபடுத்தும் விஷயங்களே ரொம்ப தவறப்பட்டது. அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க குமரி மாவட்டத்தில் வீடு வீடாக சென்று கேட்டபோது தரமான அடிப்படை வசதிகள் இல்லை என்று குற்றம் சாட்டி மறுப்பு தெரிவிக்கின்றனர் பெற்றோர்கள். தரமான கட்டடங்கள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சுத்தமான கழிப்பறைகள், தரமான விளையாட்டு மைதானங்கள் என அரசு பள்ளிகளின் தரம் உயர வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். இது நிறைவேறினால் தனியார் பள்ளி மாணவர்களைப் போன்று அரசு பள்ளிகளிலும் பயிலும் ஏழை எளிய மாணவர்களும் சாதிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை.